உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹெல்தியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மேங்கோவை வச்சு செய்யக்கூடிய மேங்கோ பர்ஃபி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு நல்ல பழுத்த மாம்பழத்தில் தோலை சீவிட்டு அதனோட ஸ்கின்னை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். கூட 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணியெல்லாம் விடாமல் நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். அடுத்து ஒரு பேனை சூடு பண்ணி 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு நம்ம தேவைப்பட்டால் இன்னும் கூட கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 கப் தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆக வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. வேறொரு பவுலுக்கு மாற்றிட்டு இன்னொரு பேன் சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மேங்கோவை உள்ளே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒன்ஸ் கலந்துட்டு 1 கப் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரெடிமேடாக கிடைச்ச வெள்ளை பவுடர். நீங்கள் கட்டியாக இருக்குது அப்படின்னா அதை துருவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லத்துக்கு பதிலாக வெள்ளை சர்க்கரை, நாட்டு சர்க்கரை எது வேணாலும் சேர்த்திக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவலாக சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். கூட ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் வர்ற அளவுக்கு கிளறிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு பிளேட்டில் நெய் தடவி அந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மாற்றிட்டு அதை ஷேப் பண்ணிவிட்டு மேலே நம்ம நட்ஸ் தூவிக்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச நட்ஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆறுனதும் ஒரு கத்தி வச்சு ஷேப் பண்ணி வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம தனித்தனியாக அப்படியே எடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளோட சுவையான மேங்கோ பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது சுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.